Hi friends, welcome to Ranjana Sweet Home. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க, கேக் தான். இந்த கேக் பண்றதுக்கு பிளெண்டர் தேவையில்லை, விஸ்க் கூட தேவையில்லை, நமக்கு மிக்ஸி ஜார் இருந்தாலே போதும். நான் இன்னைக்கு எல்லாமே அதில் மிக்ஸ் பண்ணி தான் இந்த சூப்பரான ஸ்பாஞ்சியான கேக் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணலான்னு இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது, நாங்கள் இங்கே ஆஃப்ரிக்காவில் இருக்கோம். ஆஃப்ரிக்கா பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து அந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம ரஞ்சனா ஸ்வீட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஸ்பாஞ்சியான கேக்கு மிக்சியிலேயே எப்படி பிளெண்ட் பண்ணி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கேக் பண்ணுறதுக்காக நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஜூஸர் ஜார் இருக்கும் பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இருக்கிறதுலே பெரிய ஜார் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுருங்க. 3 முட்டையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் கொடுக்கணும். விட்டு விட்டு பல்ஸ் கொடுத்து எடுங்க. முட்டை வந்து எல்லோ கலர்லேருந்து நல்லா பேல் எல்லோவாக மாறும். அந்த அளவுக்கு நல்லா பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முட்டை பீட் பண்ணோம் இல்லையா, அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். முட்டை கூடவே நம்ம இதை சேர்க்குறதுனால கேக்கில் வந்து முட்டை ஸ்மெல் ரொம்ப வராது. எசன்ஸ் சேர்த்த பிறகு 2-3 டைம்ஸ் அதே மாதிரி பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சுகர் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 100 கிராம் அளவு தான் மைதா எடுத்திருக்கேன். அதே மாதிரி 100 கிராம் சுகரை எடுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை அப்படியே நீங்கள் இது கூடவே ஆட் பண்ணி அதையும் பல்ஸ் கொடுத்து நல்லா கரையிற அளவுக்கு மிக்சியில் ஓட்டி எடுத்துக்கோங்க. இப்போது சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போது நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். சால்ட் சேர்க்குறதுனால சுகர் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் கேக்கோட டேஸ்ட்டுக்கு. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு 2-3 டைம்ஸ் பல்ஸ் கொடுத்து இதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 100 கிராம் மைதா எடுத்திருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம 2 பேட்சாக போடணும். பாதி மைதாவை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஃபஸ்ட்டு போட்ட மைதா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்சியில் பல்ஸ் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பட்டர் சேர்க்க போகிறோம். நீங்கள் பட்டர் இருந்ததுன்னா பட்டர் சேருங்க, அப்படி இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். அதை வந்து ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால வாட்டர் பாத் மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதியை மட்டும் ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போது இதை நல்லா பல்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற மைதா மாவையும் இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் மாவு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, கடைசி வரைக்குமே நம்ம பல்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும். செகண்ட் பேட்ச் மைதா போட்டு பல்ஸ் கொடுத்து எடுத்ததுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற பட்டரையும் ஊற்றி பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் பல்ஸ் கொடுத்துடாதீங்க, நம்மளுக்கு வந்து க்ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடும். கேக்குக்கு மேலே பார்த்திங்கன்னா அப்படியே மொறுமொறுன்னு இருக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஓரளவு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நான் இந்த குக்கரில் தான் வைக்க போகிறேன். மிச்சம் இருக்கிற பட்டரை ஊற்றி அதை நல்லா வந்து சுற்றி தடவி விட்டுக்கலாம். நீங்கள் எந்த பாத்திரம்னாலும் வச்சுக்கலாம் கேக் வைக்கிறதுக்கு. அது மேலேயே கொஞ்சமாக மைதா மாவை தூவி விட்டு நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம கேக் பேட்டரை இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் வைக்கிறோமோ அதில் ஊற்ற போகிறோம். கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கணும் கரெக்டாக. ரொம்ப நீர்த்தும் போயிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. மாவு ஊற்றுனதுக்கப்புறமா இடையில இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் ஃபில் ஆகிறதுக்காக நல்லா டேப் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தை 2-3 தடவை தட்டிட்டு இந்த மாதிரி பேம்பூ ஸ்டிக்கை வச்சு நல்லா சுற்றி விட்டிங்கன்னா இடையில ஏதாவது பபிள்ஸ் இருந்ததுன்னா அது போயிடும். நான் இன்றைக்கி என்னோடய ஓடிஜிலேயே கீழே ட்ரேயில் மண்ணை போட்டு தான் வைக்க போகிறேன். உள்ள கேஸ் தான், கீழே வந்து அடுப்பு தான் எரியும். நம்ம பாத்திரத்தில் எப்படி வைப்போமோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். பாத்திரத்துக்கு பதிலாக இது கொஞ்சம் ஸ்பேஸ் பெருசாக இருக்கனால இதில் வைக்கிறேன். பாத்திரத்தில் வைக்கும்போது பாத்திரத்தில் இருக்கிற மண் நல்லா சூடாகிற வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேக் பாத்திரத்தை உள்ளே வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடிடலாம். கரெக்டாக ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் கேக் வந்து ரெடி ஆகிறதுக்கு. இப்போது கேக் ரெடி ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி செக் பண்ணிவிட்டேன், ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வெளியே எடுக்கிறேன். பாத்திரத்தில் வைக்கும் போதும் கரெக்டாக நமக்கு 45 நிமிஷம் ஆகும். சும்மா இடையில ஓப்பன் பண்ணி நீங்கள் குத்தி பார்க்க வேண்டாம். கரெக்டாக ஒரு 45 மினிட்ஸுக்கு அப்புறமா நீங்கள் கரெக்டாக பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக கேக் வந்து வெந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு குச்சியை உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா மாவு எதுவுமே ஒட்டாமல் வரணும். அதுதான் வந்து கேக் ரெடி ஆனதுக்கு அர்த்தம். இப்போ நம்ம கேக்கை வெளியே எடுத்துடலாம் பிளேட்டில். கேக் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது, நானே எதிர்பார்க்கலை. அதனால தான் கண்டிப்பாக இதை வீடியோ போடணும் அப்படின்னு எடுத்தேன்.
இதுக்கு முன்னாடியும் கேக் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் கிடையாது. நான் விஸ்க் வச்சு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மிக்ஸ் பண்ணி நான் பண்ணுவேன். அப்போ கூட இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக எனக்கு வந்ததே இல்லை கேக்கு. வெறும் மிக்ஸி ஜாரை வச்சு இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ண முடிஞ்சது. கொஞ்சம் கூட பாத்திரத்துலையுமே ஒட்டலை. கேக் பாருங்களேன், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரொம்ப ஸ்பாஞ்சியாக ரொம்ப நல்லா இருந்தது. கேக் இவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னா வீக்லி ட்வைஸ் கூட நான்லாம் கேக் பண்ணிவிடுவேன். ஏன்னா குட்டீஸ்க்கு அவ்வளோ பிடிக்கும் எங்கள் வீட்டில் கேக்குன்னா. நம்ம ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வர்றதுக்குள்ளே சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வேகிறதுக்கு மட்டும்தான் டைமு. நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு எதுக்குமே டைம் ஆகாது. நீங்கள் அளவை மட்டும் கரெக்டாக எடுத்து வச்சுருந்தீங்கன்னா கடகடன்னு மிக்ஸ் பண்ணி பண்ணிடலாம். 100 கிராம் மாவுக்கு 100 கிராம் சுகர் பவுடரு, அப்புறம் 100 கிராம் வெண்ணெய் ஒரு எண்ணெய், 3 முட்டை, இதுதான் வந்து ப்ரொப்போர்ஷன். அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா. இந்த அளவு மட்டும் நீங்கள் மாற்றாமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி உங்களுக்கும் பர்ஃபெக்டான கேக் கிடைக்கும். இந்த ஸ்பாஞ்சியான கேக்கை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய நல்ல வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ரஞ்சனா ஸ்வீட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.